ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம ஐடியில் ஜனவரி 22க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணியை பார்க்குறதுக்கு யார் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அது மோனிகா தான் வர்றாங்க. மோனிகா பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை எனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம், நீங்கள் அவசியம் அது கூப்பிடும்போதோட வந்துடுங்கன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. நீ தான் வரணும் அப்படி சொல்லிட்டு இந்திராணிகிட்ட பத்திரிக்கை கொடுக்குறப்ப இந்திராணி பார்த்திங்கன்னா அதை விசிறி அடிக்கிறாங்க. விசிறி அடித்தோன்னே எல்லோரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாமே இதாக பார்க்குறாங்க, அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. நான் எதுக்கு வரணும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நிச்சயதார்த்தம்னு எனக்கு என்ன, நீ அவசியமாக வரணும், உங்கள் குடும்பமே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்க பென்ட்ரைவ் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த பென்ட்ரைவ் தான் இருக்கணும், நீங்கள் கண்டிப்பாக நிச்சயத்துக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணியை மிரட்டுறாங்க. மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்குற சிவாவுக்கும் அயலிக்கும் ரொம்ப இதாக இருக்குது. என்னடா இது, இந்த பென்ட்ரைவ் கண்டிப்பாக நித்திகா தான் எடுத்து கொடுத்தது, நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்திராணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. கண்டிப்பாக என்ன இது செலியனுக்கும் அவங்க மோனிகாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னா என்னன்னு ஒன்றும் புரியலை. எப்படி தான் அந்த பென்ட்ரைவ் எப்படி அவங்க வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை. இந்த ரித்திகானால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு. எப்படியாச்சும் அயலியும் சிவாவும் தான் இதை சமாளிக்கணும், வேறு வழி இல்லை. இந்திராணி நிச்சயத்துக்கு போவாங்களா, இல்லை அந்த நிச்சயம் நடக்குமா என்னங்கிறது தெரியலை. பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது எபிசோடில் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ, பாய்.